விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவரோட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே பார்த்தீங்கன்னா, இவர் தான் விஜயோட இருந்துட்டு வரார். ஏன் விஜய் வந்து ஷூட்டிங்க்காக கேரளா போனபோது கூட வந்து, விஜய் கூட வந்து இவர் தான் பாதுகாப்புக்காக இருந்துட்டு வரார். இவரோட பேர் தான் நயீமுசா. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த நயீமுசா தான் அவருக்கு வந்து தனிப்பட்ட பாதுகாவலரா இருந்துட்டு வரார். விஜய் வந்து பரந்தூருக்கு ரோட் ஷோ மூலமா போன போதும், மாணவர்களோட விருது விழால பங்கேற்க வந்த போதும், இந்த நயீமுசா தான் விஜய்க்கு தனிப்பட்ட பாதுகாவலரா இருந்திருக்கிறார். நயீமுசா வந்து புதுச்சேரி பிராந்தியத்துக்கு உட்பட்ட மாஹியில தான் பிறந்த மலையாளி. மாஹியில தான் பிறந்தாலுமே பார்த்தீங்கன்னா, துபாயில தான் வசிச்சுட்டு வராரு. இவருக்கு ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங்ல ஆர்வம் அதிகம். இவர் வந்து துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கிறார். அப்படி ஒரு நாள் வந்து துபாய்க்கு வேலைக்கு போனப்போ தான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி பணிக்காக நயீம கூப்பிட்டுருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியவும் செஞ்சிருக்கு. ஏன் இத வந்து நம்மளே தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனச்சு தான் ஜெண்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிற பேர்ல வந்து தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சிய வந்து அங்கேயே தொடங்கவும் செஞ்சிருக்கிறாரு. துபாயில தான் அந்த ஜெண்டர் செக்யூரிட்டிய ஆரம்பிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. துபாய் உட்பட அரபு நாடுகளுக்கு எந்த பிரபலங்கனாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த நயீமோட ஜெண்டர் செக்யூரிட்டி தான் கூப்பிடவும் செய்வாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ஃபேவர், ஷாருக் கான் தொடங்கி சிவகார்த்திகேயன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நயீமோட பாதுகாப்பு தான் கொடுக்கவும் செஞ்சிருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு விஷயத்துல வந்து யுனைட்டட் அரபு எமிரேட்ஸோட ஃபேவரைட் யாருன்னு பார்த்தோம்னா, நயம் தான். துபாயில ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா, நியூ இயர் வந்து ரொம்பவே சிறப்பா கொண்டாடவும் படும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,00,000க்கு அதிகமான மக்கள் வந்து அங்க வரவும் செய்வாங்க. ஏன்னா, துபாய் வந்து டூரிஸ்ட்ல தான் வருமானம் அதிகமா வரவும் செய்யும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ரொம்பவே கூட்டம் கூடுங்கனால, பாதுகாப்ப வந்து சிறப்பா வந்து கடந்த 10 வருஷமா நயம் தான் குடுத்துட்டும் வராரு. இவ்வளவு சக்சஸ்ஃபுல் அவர் பண்ணிட்டு இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் அரபு எமிரேட்ஸ் நடத்திட்டு வர விளையாட்டு போட்டிகளுக்கான பாதுகாப்புமே பார்த்தீங்கன்னா, நயீம்ட்ட தான் வந்து ஒப்படைக்கவும் செஞ்சிருக்காங்க. நடந்து முடிஞ்ச ஆசிய கோப்பை 2020 தொடரோட பாதுகாப்புமே பார்த்தீங்கன்னா, நயீமோட ஜெண்டர் செக்யூரிட்டி தான் ரொம்ப சிறப்பா செஞ்சு குடுத்திருந்தாங்க. தேவக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, விஜயோடயே இருந்துட்டு வராரு. விஜயோட மதுரை மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இருந்து பவுன்சர்ல இறக்கி இருக்கிறாங்க நயீமோட ஜெண்டர் செக்யூரிட்டி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாநாட்டுல வந்து எங்க திரும்பினாலுமே பார்த்தீங்கன்னா, பவுன்சர்களா இருக்கவும் செஞ்சிருந்தாங்க. என்னதான் விஜய்க்கு வந்து மத்திய அரசோட ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒய் பிரிவு பாதுகாப்பையும் தாண்டி அவருக்கு தனிப்பட்ட பாதுகாவலரா இருந்துட்டு வராரு. என்னதான் இவர் வந்து துபாய்ல இருந்தாலுமே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே வந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்து விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் செக்யூரிட்டி ஏஜென்சியும் தாண்டி நிறைய பிரபலங்களோட தனிப்பட்ட வகையிலுமே பாத்தீங்கன்னா நட்போட இருக்கவும் செய்றார். இவர் வந்து விஜயோட பெர்சனல் பாடிகார்டா இருக்கவும் செய்றார். இவரோட செக்யூரிட்டி ஏஜென்சி இந்தியாவுல வந்து சென்னை உட்பட பல பகுதியில வந்து இவரோட பிரான்ச் இருக்கவும் செய்யுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? விஜயோட பிரச்சாரத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.